புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வேத புரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கை வாரக நந்தீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோவில்களில் விடிய விடிய நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவாடிக்குப்பம் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை தொடங்கி அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. மூலவருக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவிய அபிஷேகங்களும் நடைபெற்றன. விடிய விடிய சிவபூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அதேபோல காந்தி வீதி வேத புரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கை வாரக நந்தீஸ்வரர் கோவில், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் உட்பட புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களை சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அனைத்து பெரும்பாலான ஆலயங்களில் இசை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம் நடைபெற்றது. சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து கோவில்களிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் பக்தர்களை நெறிமுறைப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அபிஷேகப்பாக்கம் ஆயுட்ச மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது 4 சாம பூஜை அல்லது 6 சாம பூஜை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் அமைந்துள்ள ஆயுட்ச மகாதேவர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடைபெற்ற 2ஆம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏகாம்பர நாத மகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு உலகமெங்கும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆன்மீக மாநிலமான புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் 4 கால பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டது. முதல் கால பூஜையை தொடர்ந்து ஆனந்த தாண்டவ நாட்டியாலயா சார்பில் பரதநாட்டியம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு நாட்டியஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆலயத்தில் 4 கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக கமிட்டி திருமதி ஆனந்தம்மாள், ஆதீனம் துளுவ வேளாளர் சங்கத்தினர் மற்றும் சிவனடியார்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தன்பர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் கனுவப்பேட்டையில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 15ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் கனுவப்பேட்டை புதுநகர் ஓடை தெருவில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 15ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மாலை ரணக்களிப்பு நிகழ்ச்சியும் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நேற்று மாலை 6 மணி முதல் 4 கால பூஜை நடைபெற்றது. இதேபோன்று பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் நமக்குள் மருதூர் பகுதி அமைந்துள்ள அருள்மிகு மருதாம்பிகை உடனுரை அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், சந்தனம், திருநீர் மற்றும் பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு
மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு சென்றனர். காரைக்காலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சிவநாம அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் திருக்குளமான சந்திர புஷ்ணகரணிகள் 5008 சிவநாம அர்ச்சனை நடைபெற்றது. இதில் பெண்கள் மற்றும் ஆண்களும் என 2000க்கும் மேற்பட்டோர் சிவநாம அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டனர். விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சிவநாம அர்ச்சனை விழாவை முன்னிட்டு திரளான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவதீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவநாம அர்ச்சனை செய்ய முடியும் என்ற போதிலும் மகா சிவராத்திரி அன்று மட்டும் அனைவரும் சிவநாம அர்ச்சனை செய்யலாம் என்று சிவன் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு தர்ம ரக்ஷண சமிதி இந்த சிவநாம அர்ச்சனையை ஏற்பாடு செய்துள்ளனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி நதிக்கரை வடபுறத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் மூலவருக்கு காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி வெங்கடேஸ்வரன் மற்றும் விழா குழுவினர் மாரிமுத்து, ஆனந்தன், பாலு, குலசேகரன், சிவானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. இதில் முதல் கால பூஜை 6:25 முதல் இரவு 9:28 வரையும், இரண்டாம் கால பூஜை 9:28 முதல் காலை 12:31 வரையும், மூன்றாம் கால பூஜை அதிகாலை 12:31 முதல் காலை 3:34 வரையும், நான்காம் கால பூஜை அதிகாலை 3:34 முதல் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற 4 கால பூஜையிலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், குங்குமம், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டிரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டாலங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டிற்கு ஒருமுறை அமாவாசை திதி அன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்பாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் இறைவன் திருத்தொண்டு மன்றத்தின் 25வது ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆலயத்தில் வேள்வி, கூட்டு வழிபாடு, ஆத்ம தீப வழிபாடு, தேவாரம், திருவாசகம், பாராயணம், உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில்
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆலயத்தில் 4 கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் மற்றும் 12 வகையான பழ வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலச நீரினால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். சீதாந்தரத்னம் ஜெயசங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கெங்கையம்மன் குளக்கரையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்ற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி, எலும்புச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு பரத கான சபா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை திருக்காமேஸ்வரர் உடனுரை ஆலயத்தில் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு திரளான பொதுமக்கள் ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து புதுச்சேரி பரத கான சபா நாட்டியாஞ்சலி சார்பில் 9ஆம் ஆண்டிற்கான நாட்டியாஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பரத கான சபாவின் தலைவர் சுந்தரவடிவேல் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் கலைமாமணி அபியரகம் கிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரியின் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு, வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பரதகான சபா நாட்டியாஞ்சலி சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளிலிருந்து புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியை மேடையில் சிறப்பாக அரங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். நோனாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது.
அரியங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரைகள் புனித நீர் திரட்டி பூக்கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்று ஆலயம் வந்தடைந்தது. சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் கிராம பெண்கள் சார்பில் மாவிளக்கு கொண்டு கூழ் படைத்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உதயம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. வெளியூர் கொம்யூன் உதயம்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி நதிக்கரை வடபுறத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் மூலவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனிதிகாரி வெங்கடேஸ்வரன் மற்றும் விழா குழுவினர் மாரிமுத்து ஆனந்தன், பாலு, குலசேகரன், சிவானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். வெளியூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே மகா சிவராத்திரியை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நேற்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் 4 கால பூஜைகள், சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக வெளியூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பாதாம் பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பூக்கடை ரமேஷின் நண்பர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தில் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மகா சிவராத்திரி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வெளியூர் கொம்யூன் பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்பரசி நாயகி உடனுரை ஸ்ரீ பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தில் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் மூலவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓசூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் நாட்டாமை மனோகர், அங்காளன், மோகன், தேவராசு, முருகையன், கவி, குரு, சிவனடிகார்கள், தங்கமணி, காளிதாசன், கலை செல்வன் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கொம்யூன் திருக்காஞ்சி காசியிலும் வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் இரவு 9 மணிகளவில் முதல் கால சிவ பூஜையும், இரவு 11 மணிகளவில் 2ஆம் கால சிவ பூஜையும், இரவு 1 மணிகளவில் 3ஆம் கால சிவ பூஜையும், அதிகாலை 4 மணிகளவில் 4ஆம் கால சிவ பூஜையும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஆதிலட்சுமி, தேனி ஜெயக்குமார், உபயத்தாளர்கள் மோகன், ராமதாஸ், நடராஜன், வெளியூர் குப்புலிங்கம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமையர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும்
தேவஸ்தான ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மகானுக்கு 4 காலமும் அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனை சிறப்பு அலங்காரத்தில் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி அதிகாரி பர்க்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 4 கால பூஜைகள் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், விபூதி, குங்குமம், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்ட தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 2ஆம் கால பூஜை, நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை 3ஆம் கால பூஜை, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. இதில் மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர்கள், சிவனடியார்கள், ஊழியர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்.